வணக்கம், மோட்டார் காட்டக்காஸ் திருப்பூர்ல இருந்துங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்த ஆம்னி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆம்னி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேத்து சீட் கவர் போடுறக்க எல்லாம் கழட்டி இருக்கும். அதுல வந்து ஸ்பாஞ்ச் பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல. அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் திரும்ப மாத்தி இருக்கும். அந்த வீடியோ தான் இதுல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீட்டை கழட்டியாச்சுங்க. பழைய சீட் கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறோம். ஒரிஜினல் கவர் கொடுத்துருக்காங்க, அந்த கவரை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பாஞ்ச் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு. எல்லாத்தையுமே பூராமே டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு தான் போட போகிறோம். பாருங்கள், ஸ்பாஞ்சு கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி போட போகிறோம். நல்லா ஷேப் கரெக்டாக வச்சு கட் பண்ணி சீட் கவர் மேலே வச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டு மறுபடி இன்னொரு லேயர் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சீட் கவர் வச்சு போட போகிறோங்க. ஒட்டிகிட்டு இருக்காரு. திரும்ப ஒரு லேயர் வச்சு போட்டு அப்படி சீட் கவர் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. சீட் கவர் போட்டாச்சுங்க. ஃபுல் கவர் பக்காவாக பண்ணியாச்சு. பாருங்கள் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் சீட் கவர் என்ன கண்டிஷனில் போட்டிருக்கோம், என்ன ஃபினிஷிங் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். பக்கா குவாலிட்டி, பக்கா டிசைன் கொடுத்து நீட்டாக அழகாக போட்டிருக்கோம். இதுதான் மோட்டோவேல்டோடைய ஸ்டைலுங்க. நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள் ஸ்டியரிங் grip போட்டாச்சு. பாருங்க, ப்ரீமியம் லெதர் குவாலிட்டியில் கேட்டிருக்காங்க, அதனால் லெதர் குவாலிட்டியில் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொலிரோன்னு சொன்னோம்லங்க, அந்த பொலிரோக்கு சீட் கவர் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். கஸ்டமர் நார்மல் டிசைன் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்கனால நம்ம நார்மல் டிசைன் போட்டேங்க. பக்காவாக போட்டிருக்குங்க. இதுலேயும் ஃபுல் மேட்லாம் போட்டிருக்குங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி பொலிரோவே போட்டிருக்கனால அது பெருசாக தெரில, அதனால் நம்ம வீடியோ பெருசாக எடுக்கலிங்க. அதான் காரணம். தேங்க்யூ. You know just what you do to me, play my emotions.